ஒரேடியா இன்ஜினியரிங் போவாங்க, ஒரேடியா பிகாம் போவாங்க, இப்போ ஒரேடியா ஏஐக்கு போயிட்டு இருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அதுதாங்க மிகப்பெரிய பிரச்சனை ஆக்சுவலாக. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வென் யூ ஆர் ஸ்டடிங், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜினியரிங் படிக்கும் போதோ ஒரு காலேஜுக்குள்ளே போனீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இருக்கும், சிவில் இருக்கும், மெக்கானிக்கல் இருக்கும், பயோடெக்னாலஜி இருக்கும், ஃபுட் டெக்னாலஜி, மெக்கானிக்கல், சிவில், எல்லா விதமான எலக்ட்ரானிக்ஸ், எல்லா விதமான கோர்சஸ் இருக்கும். இன்றைக்கி 95% ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி கோர்சஸை மட்டும்தான் பசங்க படிக்கிறாங்க. பட் ஷாக்கிங்காக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ் இருக்குல்ல, அங்கேயும் இந்த கோர்சஸ்லாம் இருக்கணும் இல்லையா? அங்கே இந்த கோர்சஸே கிடையாது. ஷாக்கிங்காக இருக்குல்ல. பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களுடைய அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸில் பேச்சுலர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் இருக்குது. 2020 பார்த்தீங்கன்னா 70 காலேஜஸ் தான் இந்த கோர்சஸை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது 300க்கு மேலே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அதே சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிக்கும் போது ஃபேக்கல்ட்டி எங்கேருந்துங்க வந்தாங்க? எங்கேருந்து வந்தாங்க? 90% எல்லா காலேஜ்லையும் ஒரே ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே கோர்ஸ் படிக்கிறாங்க. எங்கே இருந்துங்க இந்த ஏஐ ஸ்பெஷலிஸ்ட் எங்கேருந்து வந்தாங்க? டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் எங்கேருந்து வந்தாங்க? மிஷின் லேர்னிங் ஸ்பெஷலிஸ்ட் எங்கேருந்து வந்தாங்க? இவங்களுக்கெல்லாம் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் இருக்கா? இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷன் இருக்கா? ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்களா? மெஜாரிட்டி கிடையாது. பட் ஏஐ மட்டும் ஃப்யூச்சர் இல்லைங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் படித்தா மட்டும்தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. பிபிஏக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, சைக்காலஜிஸ்க்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது.